Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalm chapter 118. ஸோ சங்கீதம் 118வது அதிகாரம் பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போது இந்த சங்கீதம் ஒரு again it's a psalm of thanksgiving. ஆண்டவருக்கு என்ன பண்றாங்க, நன்றி சொல்றாங்க சங்கீதம். ஆனா எந்த காரணத்துல சொல்றாங்கன்னா அவங்க முதல்ல என்ன சொல்றாங்க, ஆண்டவரோட அன்பு endures forever, steadfast love endures forever ன்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு என்ன இருக்கு, அந்த தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு சுத்தி இருந்த தேசங்கள என்ன ஒரு தேனி மாதிரி என்ன பண்ணாங்க, சுத்தி வளைச்சு அட்டாக் பண்ண ரெடியா இருந்திருக்காங்களாம். ஆனா என்ன பண்ணிருக்காரு, ஆண்டவர் நாமத்துல அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றி கொடுத்திருக்காரு. அதனால என்ன பண்றாங்க, அகைன் இட்ஸ் அ தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சங்கீதத்துல என்ன பண்றாங்க, முடிய போது ஆண்டவரோட நாமத்துல வர எல்லாருக்கும் என்ன சொல்றாங்க, is blessed. Blessed is the man or blessed is he who comes in the name of the Lord. So ஆண்டவர் நாம, if anyone carries the name of the Lord, என்னவா, they are all blessed னு சொல்றாங்க. So இதுல நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா, நம்ம கீ வெர்ஸ் 22 and 23. So Psalms chapter 118 verse 22 and 23 which says, the stone that the builders rejected has become the cornerstone. This is the Lord's doing and it is marvelous in our eyes. என்ன சொல்றேன், the stone that the builders rejected has become the cornerstone. This is the Lord's doing and it is marvelous in our eyes. So இதுல நம்ம என்ன எடுக்க போறோம், ஸோ இந்த கீ வரிசையை பாருங்க, this is the stone that the builders rejected. ஸோ என்ன ஆகுது, இந்த நம்ம என்ன பார்த்தோம், ஒரு மேன் ஆண்டவர் நாமத்துல வந்தா அவனுக்கு என்ன ஆகுதான், இஸ் அ பிளெஸட் மேன் சொல்றோம்ல. அதே மாதிரி இந்த சங்கீதத்துல என்ன ஆகுது, ஒரு கல் என்ன பண்றாங்க, இந்த நம்ம ரெண்டு கீ வர்ஸ்ல இஸ் பீன் ரிஜெக்டட் என்னது, ஒரு டெம்பிள் கட்டுறதுக்கு ஒரு கல் எடுத்துக்கிறாங்க, அதை என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா அது என்ன ஆகுது, அந்த பில்டர்ஸ், அந்த டெம்பிளை கட்டுறவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ண அந்த கல்லு தான் என்ன ஆகுது, அந்த டெம்பிளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தூண் ஆகுது, ஸோ அதே மாதிரி இந்த சங்கீதத்துல இங்க பாத்தீங்கன்னா, இப்போ மேத்யூல வரும், இல்ல மேத்யூ 21:42 என்ன ஆகும், ஜீசஸ் என்ன பண்ணுவாரு, இந்த அதிகாரத்தை அவருக்கு அப்ளை பண்ணுவாரு. அவர் என்ன சொல்லுவாரு, அதுக்கப்புறம் அந்த வேர்ஸை பேசிக்கலி அவர் என்ன பண்ணுவாரு, அவர் கார்னர்ஸ்டோன் அப்ளை பண்ணுவார். அதே மாதிரி தான் என்ன ஆகும், நீங்க பீட்டர்ல பாத்தீங்கன்னாலும் 1 பீட்டர்லயும் திரும்பியும் ரெண்டாவது சாப்டர்ல திரும்பி என்ன ஆகும், அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ வெரி சிம்பிளா என்னன்னா, இந்த பேட்டர்ன் இருக்கு பாருங்களா, த ரிஜெக்டட் பேட்டர்ன். See, especially in our timesல lot of people will get அந்த ஃபீலிங் where they are, அவங்க தான் யாருமே அவங்க சைடு இல்லை, இல்லைன்னா பிட்ரேயல், இல்லைன்னா ஓகே நம்ம ரெடியா இருக்கோம், ஆனா நம்மள என்ன பண்றாங்க, we are not accepted இந்த ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்போ, இல்லைன்னா இந்த வேலையிலையோ, இந்த மாதிரி நிறைய it could be your own thing, but the feeling of rejection தான் நான் என்ன பண்றேன், the overarching theme is the feeling of rejection. ஸோ உங்களுக்கு யாரோ ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, கான்ஸ்டன்டா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த சங்கீதம் ஃபர்ஸ்ட் என்ன நம்மளுக்கு ஞாபகப்படுத்துன்னா, see look at the stone. அந்த ஒரு டெம்பிளுக்கு எடுத்த ஸ்டோன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த பில்டர்ஸ்னா ரிஜெக்ட் பண்றாங்க, அவங்க எல்லாம் வேணாம்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த ரிஜெக்ட் பண்ணப்பட்ட கல்ல ஒரு தூணா மாத்திருக்காரு, அந்த டெம்பிளுக்கு ஒரு கார்னர் ஸ்டோனா மாத்திருக்காரு. அதே மாதிரி நம்மளும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த சங்கீதத்துல இருந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம்னா, see நம்மளும் we may be rejected, நம்மளும் என்ன பண்ணலாம், நம்மளையும் தள்ளி வைக்கலாம், நம்மள வேணாம்னு சொல்லலாம், நம்மள ஒதுக்கி வைக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர் நாமத்தை, if we carry God's name, நம்ம ஆண்டவரோட பிள்ளையா இருந்தா, விசுவாசத்தை வச்சிருந்தா என்ன பண்ணுவார் ஆண்டவர், எல்லா சூழ்நிலையும் மாத்துவார் நான் சொல்லல, எல்லா ரிஜெக்ஷனையும் ஒரு அக்செப்டன்ஸா மாத்துவார் சொல்லலாம். ஆனா கண்டிப்பா அவர் சித்தப்படி என்ன பண்ணுவாரு, அவரு கண்டிப்பா உங்களை மாத்தலாம். நீங்க ரிஜெக்ட் ஆனவங்கள உங்களையும் என்ன பண்ணலாம், ஒரு தூணா மாத்துவார் கண்டிப்பா. ஸோ இந்த சங்கீதத்துல இருந்து நம்ம அதை தான் அப்சர்வ் பண்ண போறோம். See, நம்மளுக்கு டிஜெக்டடா இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு சோகமா இருக்கலாம், நம்மளுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க, இல்லைன்னா we may feel like alone. பட் இந்த சங்கீதம் என்ன சொல்லுது, லைக் in God's name we are blessed. And ஆண்டவர், the Lord, this is the Lord's word and it is marvelous in our eyes. ஸோ என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நம்மள என்ன பண்ணுவார், செதக்கி ஒரு தூணா மாத்துவாரு. அது கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கு டைம் எடுக்கும், அது நம்மளுக்கு புரியாது ஏன் டைம் எடுக்கும். ஆனா ஆண்டவர் இறுதியில என்ன பண்ணுவாரு, இந்த சங்கீதம் என்ன சொல்லுது, டு கீப் த ஃபெய்த். ஆண்டவர் மேல என்ன பண்ணுவோம், அந்த விசுவாசத்தை தக்க வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. நம்ம என்ன பண்ணுதுல, we have to pray to God. அந்த மாதிரி நேரம் இருக்கும் போது, அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும்போது, அந்த மாதிரி ஃபீலிங் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கும் போது, நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கணும், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஃபர்ஸ்ட் நம்ம பிரேயர்ல நிறைய டீம் பார்த்துருக்கோம், ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, உங்க இருதயத்தை கொட்டுங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், ரெண்டாவது அந்த விசுவாசத்தை லூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சங்கீத வசனமும் இஸ் another instant where which is reinforcing God's teachings, where
என்ன சொல்லணும்? நம்ம எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம்? ஜெபம் பண்ணுங்க, இருதயத்தை கொட்டுங்க ஆண்டவர்கிட்ட. ஆனா என்னத்தை இழக்காதீங்க? விசுவாசத்தை இழக்காதீங்க. ஸோ இந்த சங்கீதம் என்ன சொல்லுது? ரிஜெக்ட் பண்ணப்பட்ட கல்லு ஒரு மிகப்பெரிய தூண் ஆகுது. எதனால? ஆண்டவரால, பிகாஸ் ஆஃப் காட். அதே மாதிரி நீங்களும் ரிஜெக்டடா இருக்கலாம், நீங்களும் இக்னோர்டா இருக்கலாம், நீங்களும் என்ன பண்ணலாம்? கஷ்டத்துல இருக்கலாம். ஆனா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? உங்களை சிதைச்சு இறுதியில என்ன பண்ணுவார்? He will chisel you into a marvelous piece of work. உங்களை என்ன பண்ணுவார்? அந்த கல்லை எப்படி ஒரு தூணாக்குனாரோ அதே மாதிரி நம்மளே என்ன பண்ணுவார்? ஆண்டவரால கண்டிப்பா முடியும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. ஒரு சின்ன பிரேயரோட முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, you are marvelous, Lord, and that, Lord, you have chosen to make us marvelous in the eyes of other people, Lord. Lord, thank you for that, Lord. Lord, even though we may feel that we are being rejected, or in the midst of rejections time and time again where we are dejected, Lord, Lord, help us remember that you are always there, Lord, and that you are sovereign, Lord, and that, Lord, ultimately it is your own glory that will be reflected in whatever that comes about, Lord. And Lord, thank you for using us as instruments to spread and show your own glory. All of this in Christ's name I pray. Amen.